சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ப்ளீஸ் இனிமேலாவது எதுக்கும் அவசரப்படாம கொஞ்சம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவோமே. சரி, ஓகே அண்ணி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா எனக்கும் ஈஸ்வரன் நைட்டுக்குள்ள வந்துருவாருன்னு தான் தோணுது. நம்ம தான் தேவையில்லாம பயப்படுறோம்னு நினைக்கிறேன். ஆமா, என் தம்பிக்கு ஏதாவது நடக்கிற வரைக்கும் இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா? என் தம்பி எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ தெரியலையே. அக்கா, எல்லாம் இவ்வளவுதான். புருஷங்காரன் என்ன பண்றான், ஏது பண்றான், எங்க போறான்னு தெரியாம இருந்தா இப்படிதான் அவஸ்தைப்படணும். அம்மா, கொஞ்சம் நீ அமைதியா இருக்கியா? ஏற்கனவே தாலி அறுந்து விழுந்துருச்சுன்னு அக்கா ரொம்ப பதட்டமா இருக்காங்க. நீ எதுக்காக அவங்களை குறை சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்க? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ஈஸ்வர் மாமா கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க விளக்கேத்தணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க வாங்க உள்ள கூட்டு போ. நாங்க போய் அதை பண்றோம், வாங்க. டேய் புகழ், கலை, இப்ப என்னடா பண்றது? எப்படியாவது நம்ம ஈஸ்வர கூட்டிட்டு வாங்கடா. அக்கா, நீ எதுக்கும் பயப்படாத. நைட்டு வரைக்கும் அண்ணா வராரான்னு பார்க்கலாம். வேற வழி இல்லக்கா, வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். அக்கா, என்னக்கா நீங்க ராத்திரியெல்லாம் இங்கதான் உட்கார்ந்துருந்தீங்களா? நீங்க தூங்கலையா? ஆமா இந்து, அவரு ராத்திரி வரவே இல்லை. ஐயோ, அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு தூக்கம் வரும்? அவரு வரமாட்டாரான்னு பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கேன். இப்ப விடிஞ்சிருச்சு, அவரு இன்னும் வரவே இல்லை இந்து. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒண்ணுமே புரியல. அக்கா, ராத்திரி வராம மாமா அப்படி எங்கதான் போயிருப்பாரு? உடனே நம்ம அவரை தேடி கண்டுபிடிச்சாகணும்க்கா. அவர் இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? என்ன நீ ராத்திரி அண்ணன் வரவே இல்லையா? இல்ல புகழ் தம்பி, ராத்திரி பூரா இங்கேதான் காத்துட்டு இருக்க. அவரு வரவே இல்லை. அவருக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்க தம்பி. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவரு எப்பவுமே வீட்டுக்கு வராம இருந்ததே இல்ல. இன்னைக்கு மட்டும் வரலன்னா அதுக்கு என்ன காரணம் என்னன்னு ஒண்ணுமே புரியல. அதான் எனக்கும் புரியல. நானும் அடிக்கடி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. எப்பவும் அவர் எங்கள்கிட்ட சொல்லாம எந்த காரியத்துல இறங்கவே மாட்டார். ஆனா இப்ப தனியா கிளம்பி போயிருக்காருன்னா எங்களுக்கே அது ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. டேய் புகழ், நானும் ராத்திரி பூரா ஈஸ்வருக்கு போன் ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தேன். ஆனா இப்ப வரைக்கும் போன் ஸ்விட்ச் ஆஃப்னே தான் இருக்குடா. இதுக்கு மேலே நம்ம இப்படி காத்துட்டு இருந்தா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. எங்கேயாவது போய் அவனை தேடி பாருங்கடா ரெண்டு பேரும். டேய், முக்கியமா அந்த சிவசங்கரி வீட்டுல போய் முதல்ல விசாரிங்க. கடைசியா ஈஸ்வர் அங்கதான் போயிருக்கான். அவதான் ஈஸ்வர தள்ளி விட்டு மிரட்டி இருக்கா. எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவதான் ஈஸ்வர் ஏதாவது பண்ணிருப்பாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரமா போங்களேண்டா. டேய், ஆமாண்டா, எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு. ஈஸ்வரன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப கோவமா இருந்தாரு. அதே கோவத்தோட தான் வீட்டை விட்டு கிளம்பி போனாரு. அதனால இப்ப கண்டிப்பா அவன் மேலதான் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஒருவேளை மறுபடியும் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி அந்த சிவசங்கரி அண்ணன் ஏதாவது பண்ணிருதா? டேய், இத பாரு, நீ முதல்ல வா, நம்ம சிவசங்கரி வீட்டை போய் பார்த்துட்டு வரலாம். சரி, ஓகே. என்னங்க, கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதுங்க. சிவசங்கரி இப்ப பழைய மாதிரி எல்லாம் இல்ல. அவங்க அருவியோட அம்மா. ஏய், அவங்க பொண்ணு வாழ்க்கைக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அருவியும் கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும்போது அங்கதான் இருந்திருப்பா. அப்போ அங்க போய் ஈஸ்வர் மாமா பிரச்சனை பண்ணிருந்தா அருவியை சமாதானப்படுத்தி இங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல ஷைலஜா கிட்ட இருந்து ஈஸ்வர் மாமாவை காப்பாத்தி அனுப்பிச்சதே அருவிதாங்கிறத தயவு செஞ்சு நீங்க மறந்துடாதீங்க.
தேவையில்லாம அங்க போய் சண்டை போடுறதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் ஈஸ்வர் மாமாவை கொஞ்சம் தேடுங்க. ஏ இந்து, என்ன நீ? நாங்க ஈஸ்வர காணுங்கிற வருத்தத்துல இருக்கோம். நீ என்னடானா அந்த சிவசங்கரிக்கு சப்போர்ட் பண்ணி அவளோட அருமை பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு இந்து, எங்க தம்பியே காணுங்கிறப்ப அந்த அருவியை பத்தியெல்லாம் என்னால யோசிக்கவே முடியாது. அந்த சிவசங்கரியோட குணம் என்னைக்குமே மாற போறது கிடையாது. அவ என்னைக்குமே ராட்சசி தான். அதனால அவதான் என் தம்பி ஏதாவது பண்ணிருக்கணும். இல்லக்கா, டேய், முதல் வேலையா அவ வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணாதான் என் தம்பி இருக்கிற இடமே தெரியும். போங்கடா. மா, நீ சும்மா இருக்கியா? மாமா, நீங்க சிவசங்கரி அம்மாவை சந்தேகப்படாதீங்க. ஈஸ்வர் மாமா அவங்க இடத்துக்கே போய் சைலஜா கிட்ட சண்டை போட்டிருக்காரு. ஏதோ கோவத்துல அவங்க ஈஸ்வர் மாமாவை தள்ளி விட்டுருக்காங்க. ஆனா அதுக்காக அவங்க ஈஸ்வர் மாமாக்கு ஆபத்து உண்டாக்குவாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அவங்க கண்டிப்பா அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. எப்போ அருவியக்கா தான் பொண்ணுன்னு தெரிய வந்ததோ அதுல இருந்து அவங்க ரொம்பவே மாறிட்டாங்க. எங்க கிட்டயும் சரி, லட்சுமி அக்கா கிட்டயும் சரி, அவங்க மரியாதையா தான் பழகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க எப்படி ஈஸ்வர் மாமாக்கு ஆபத்து உண்டாக்குவாங்க? நம்ம குடும்பத்து மேல அவங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு மாமா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. வெண்ணிலா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்படி ஆளாளுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா நான் என்னதான் பண்ண முடியும்? அண்ணனை காணோம், அவர் எங்க போய் தேட சொல்றீங்க? அவளை விட்டா வேற யார் நமக்கு எதிரி இருக்காங்க சொல்லுங்க? நாங்க அங்க போய் தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க தம்பி, நீங்க எங்க போய் தேடுவீங்களோ இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. அவருக்கு எதுவும் ஆக விட்டுறாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் புருஷன் எனக்கு வேணும். அண்ணி, அக்கா ப்ளீஸ் அழாதீங்க. ப்ளீஸ்க்கா, எதுவும் ஆயிருக்காது. நீங்க சொன்ன மாதிரி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தைரியமா இருங்க. அண்ணே, அண்ணனுக்கு எதுவும் ஆக நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் உடனே ரேகா மேடம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவங்க அண்ணன் செல்போன் சிக்னல் மூலமா அவன் எங்க இருக்காங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவனை ஈஸியாக கண்டுபிடிச்சு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. சரி தம்பி, ஏதாவது பண்ணி சீக்கிரம் அவரை கூட்டிட்டு வாங்க. சரிங்க அண்ணே, நீங்க தைரியமா இருங்க. அண்ணா வாடா, போயிட்டு வந்துடலாம். டேய் வாடா. எதுக்குதான் யார் வீட்டு பிரச்சனைக்கும் போகாதீங்கன்னு தலைப்பாட அடிச்சுக்கிறது? அவரு கேட்கவே இல்லை.